கூட்ட நெரிசலில் மயங்கியவர்களை ஏன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர்? கூட்ட நெரிசலில் மயங்கியவர்களை ஏன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர்? இப்ப இந்த மேப்பை பாருங்க. இதுதான் வேலுசாமிபுரம். இங்கதான் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல வெறும் 5 பேர் மட்டும் தான் சேர்த்திருக்காங்க. அவங்களும் உயிர் பிழைச்சிட்டாங்க. இதை தாண்டி பாருங்க, சம்பவம் நடந்த இடத்து பக்கத்திலேயே எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு மட்டும் பாருங்க. அக்ஷயா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு, கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர், அதுக்கப்புறம் நாச்சிமுத்து ஹாஸ்பிட்டல், அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், விசி ஹாஸ்பிட்டல், அமராவதி ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ அம்மன் ஹாஸ்பிட்டல், நிஹா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எஸ்ஜி ஹாஸ்பிட்டல், தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல், நிர்மலா ஹாஸ்பிட்டல், விஜய் ஹாஸ்பிட்டல். இத்தனை ஹாஸ்பிட்டல் வழி நெடுக பக்கத்திலே இருக்கும்போது எதுக்கு சம்பந்தமே இல்லாம அமராவதி ஆத்தெல்லாம் தாண்டி கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க? இந்த கரூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டம் நடைபெற்ற இடத்துக்குமே எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா? 7 கிலோமீட்டர். கூட்டம் நடைபெற்ற இடத்து பக்கத்திலேயே 10க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம பெரும்பாலான மக்களை ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன்? 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட்டு போயிருக்கீங்க. இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, இறந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற உடல்களின் எண்ணிக்கை 29ங்க. 29 உடல்கள் வந்திருக்கு. ஒரு 45க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏமாத்திட்டாங்க.